சீமான் கணேஷ் அவர்கள். நாம் தமிழர் கட்சி திருக்கலிகுன்றம் நம் தொகுதிக்கு உட்பட்ட திருப்போரூர் தொகுதிக்கு உட்பட்ட நகராட்சியில் நாம் கூட்டத்தை ஏற்படுத்தினோம். ஏன்? மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை. எதற்கு தேவை விழிப்புணர்வு? மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையான்னு கேட்டால் இருக்கு. அவங்களுக்கு எதில் விழிப்புணர்வு இருக்கு தெரியுமா? எந்த கட்சிடா வரும்? இப்போ ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு 2000 கொடுக்குறேன்ட்டாரா. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி ஐயா? ரைட், அவன் 2000 கொடுத்தான்ல, நம்ம 2500 கொடுப்போம். ஐயோ, விஜய் பார்த்தாரு உடனே. இந்த பக்கா மாசு என்ன பண்ணுது தெரியுமா? தான் பொண்டாட்டி கேஸு செங்கல்பட்டுல இருக்குது, அதை பார்க்க வக்கில்ல பக்கா மாசுக்கு. இன்னொரு கேஸ் எடுத்துமே டிஜிபி அலுவலகத்துக்கு போயிடுது. இந்த பக்கா மாசு பொண்டாட்டி கேஸே பார்க்க முடியல, பக்கத்துல லாட்டு திருடன், இந்த பக்கம் ஒயின் ஷாப்பு திருடன். இவனுங்களை நம்ம என்ன கேட்கறது? அப்புறம் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு எப்படி கொண்டு போறது? எப்படின்னா, விழிப்புணர்வு நம்ம எப்படி கொண்டு போகணும்? நம்மளோட கட்சியோட நிலவரம், உண்மை, திறமை, நேர்மை எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அண்ணன் ஒண்ணு சொல்லுவாரு, டேய் நீ கத்தியே செத்துருவோம் நம்பலாம். எப்படா நம்ம கட்சியில எங்க கட்சியில 10 இல்ல 234 பேர் தேவையில்ல, 5 பேர், வெறும் 5 பேர் சட்டமன்றத்துல உள்ள விட்டான்னு வச்சுக்க. எதிர்கட்சி எங்களுக்கு தேவையில்ல. எதிர்கட்சியே இருக்காது, ஆளுங்கட்சியே இருக்காது. ஐயோ நாங்க வெளிநடப்பு செய்யறோம் ஓடுவோம். ஏன்னா எங்களுக்கு 5 பேர் உள்ள விடுறா. அடுத்த 2031 நாங்க 234 பேரும் உள்ள போயிடுவோம். எங்க 5 பேரை விட மாட்டிய ஏன் மக்கள்? நான் கேட்கிறேன் மக்களே, எங்களை 5 பேரை உள்ள விடு. 5 பேரை உள்ள விடுறதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிறேன்னா நான் கொடுக்க மாட்டேயா? ஏன் இலவசம் கொடுக்கணும்? எங்களுக்கு இலவசம் எங்களுக்கு தேவையில்லை, நான் கொடுக்க மாட்டேன். எங்க கட்சிக்கு அது பிடிக்க எங்க கொள்கை இல்ல. அது எங்க கொள்கை என்ன தெரியுமா? தரமான மருத்துவம், தரமான கல்வி, தரமான குடிநீர், இதுதான் எங்கள் கொள்கை. எங்க இலவசம் கொடுத்துட்டு என் மக்களை நான் எதுவும் கேட்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ள மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு தள்ளுறதுக்கு அது பிடிக்காது. எங்க அண்ணன் எதுக்கு எங்க தொகுதியில ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி எங்களை நீங்க சேர்த்து கொண்டு சேருங்கடான்னு சொல்லியிருக்காருன்னா, எங்களை நம்பியிருக்காரு. எங்களோட கொள்கை நம்பிக்கை. என் பிள்ளைகள், என் தம்பிகள் எப்பவுமே கொள்கை விட்டு மாற மாட்டாருன்னு அர்த்தம். அதனாலதான் எங்க அண்ணன் எங்களை நம்பி எதுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு தெரியுமா? இதுவரையில நான் எல்லாரும் பேசினாங்க, நம்ம எதுக்கு இந்த பொதுக்கூட்டம் நடத்துறோம்னு நம்ம இதுவரையில யாருக்குன்னா சொல்லியிருக்குமா? இந்த கூட்டத்தை எதுக்குன்னா, இதோட பேருனா பாத்துங்க பின்னால போர்டுல, வேட்பாளர் அறிமுக கூட்டம். சரிங்களா? நம்மளோட சின்ன விவசாய சின்னம் எதனால விவசாய சின்னம் அண்ணன் கொண்டு வந்தாரு. இதுக்கு போராடி இருக்கும் பாரு, போராட்டத்துக்கு மேல போராட்டம். ஒரு பக்கம் கரும்பை கொடுத்தான், ஒரு பக்கம் கலப்பை கொடுத்தான். எப்படா கரும்பை போடுவான், எப்படா கலப்பை போடுவான்னு தெரியல. இவனுங்க தொல்லையே நம்மளால தாங்க முடியல. இவனுங்க தொல்லை எப்போ ஒழியும்? நம்ம விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சா ஒழிஞ்சிரும். ஏன் ஒழியணும்? இவனுங்க பண்ற அட்டகாசம், அராஜகம், அக்கிரமம், அநியாயம் எங்குமே இல்ல. இது எவ்வளவு சிறப்பற்ற ஊர் இது. வேதகிரீஸ்வரர் மேல இருக்காரு, தங்கு பிறந்த ஊரு. இந்த மண்ணுக்கான பொருளாற்றம் எங்க இருந்து கொண்டு வருவார்கள்? எப்படி வரும்? யாரும் நானும் பார்த்துட்டேன், பிறந்த இருந்து இதே பஸ் ஸ்டாண்டு தான்ப்பா. இந்த பஸ் ஸ்டாண்டு எங்கப்பா தரம் மாறி இருக்கு? பஸ் ஸ்டாண்டு தரம் மாறல. எப்போ மாறும்? ரோடு இன்னும் கொஞ்சம் சுருங்கிட்டே போயிடும். அப்புறம் 2 பக்கம் கடை வந்துடும். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வராது, எதுவுமே வராது. சிறப்பா சிந்தித்து செயல்பட்டு விவசாய சின்னத்துக்கு அண்ணன் அம்பேத்ராஜன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இந்த வாக்கில் அவரை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்னு நான் பக்கா மாசை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சேன். எனக்கு பக்கா மாசை பத்தி நிறைய பேசணும். ஏன்னா பக்கா மாசு எங்கேயுமே வெளியில வர மாட்டாரு. அது கூட பாரு, நைட்டு 10 மணிக்கு தான் டிஜிபி அலுவலகத்துக்கே போவார். ஏன் போறாரு? பக்கா மாசு ஏன் காலையில போக வேண்டியது தானே? ஆனா அவன் சொன்னதுல ஒரு சிலது உண்மையா தான் இருக்குது. ஏன்னா ஒண்ணு கேட்டா, குப்பை பொறுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். சாதாரண குப்பை பொறுக்கிறவன் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான்னா, குப்பை பொறுக்கிறோம் 10 பொண்டாட்டி வச்சுக்கிற குப்பை பொறுக்கிற சாதாரண உனக்கு? அவன் இல்லைன்னா உன் வீடு நாரிடும், உன் தெரு நாரிடும், உன் ஏரியா நாரிடும். அவன் 10 பொண்டாட்டி என்னைக்குன்னா பாத்துருக்கியாடா? அவன் 10 பொண்டாட்டி வச்சுத பாத்துக்கிறியா? கேட்டா என் பொண்டாட்டி, உன் பொண்டாட்டி, ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி. ஏன்டா நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியாவா இருப்பேன், பொண்டாட்டியாவா இருப்பேன். அது எப்படி முடியும்? தமிழ் தேசத்துல அது ஒத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டுல அது ஒத்துக்க முடியுமா? இந்த பக்கா மாசுங்க இந்த தற்கூரி கூட்டம் இருக்குது. இந்த தற்கூரி கூட்டத்தை என்ன பண்ணி திருத்துறது எங்களுக்கே தெரியல. கத்தி பார்த்தோம், ஒன்னும் பார்க்கல. அண்ணன் சொல்லிட்டாரு, அந்த அணில் குஞ்சுக்கெல்லாம் விட்டுறா, எங்கன மாத்திலே இருக்கு கிடக்கட்டும். அந்த அணில் குஞ்சு ஆனவனா ஈத்து கிடைக்கிறீன்னு கேட்கிறாரு. ஆனா அணில் குஞ்சை நாங்களே விட்டுனா நினைச்சா கூட அணில் குஞ்சு எங்களை விட மாட்டுது. என்ன பண்ணி தொலைகிறது? இந்த அணில் குஞ்சை விமர்சிக்க நான் வரல. நம்ம கட்சியும் நம்ம கொள்கையும் மக்களிடம் சொல்லதான் இந்த புது திருமண கூட்டமே. விழிப்புணர்வோட இருப்போம், விழிப்புணர்வோட விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். உங்களோட ஒரு ஓட்டும் ஒரு வாக்கும் பொன்னான வாக்கு. பார்த்துக்குங்க. 2000 ரூபாய்க்கு ஆசைப்படாதீங்க, 2500 ரூபாய்க்கு ஆசைப்படாதீங்க, 1500க்கும் ஆசைப்படாதீங்க.
குளிர் சாதன பெட்டிக்கும் ஆசைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் இப்போ 2000 ரூபாய் வாங்கிட்டுனா அண்ணன் சொல்ற மாதிரி தான் 10 கேனு தண்ணி குடிக்க முடியுமாடா? 2000 ரூபாய் 10 கேன் தண்ணி வாங்க முடியுமாடா? தண்ணியை ஃப்ரீயாக கூட எங்களுக்கு 2000 வேணாம். கரண்ட் தரமா கூட எங்களுக்கு வேணாம். இப்போ பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கே எவனை கரண்ட் பக்கத்து அக்கம் பக்கம் கூட கரண்ட் கொடுக்க மாட்டான். நாங்கள் ஜெனரேட்டர் ஓட்டிங்கிறோம். அந்த கரண்ட் எங்களாலேயே எப்படி ஃப்ரீயாக எடுக்க முடியலன்னு எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. அது மாதிரி நிலைமையில இருக்கு. அதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு உங்க வாக்க பொன்னான வாக்க எங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். சாதாரணமாக இருக்க உட்காந்து கொண்டு இருக்கிறாருங்க. அவர் மேடை ஏறும்போது உங்களுக்கு தெரியும், அவர் எளிமையான மகன் சட்டசபைக்கு அவர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். 2 முறை. ஆனா அவரை பார்த்தா நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி சொல்ல மாட்டாங்க. 2 முறை இருந்திருக்காரு. அவருக்கு உங்கள் பொன்னான வாக்கை அண்ணன் அம்பேத் ராஜன் அவர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராஜா அவர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? முதல்ல இந்த கேள்வி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் வாக்களிக்க வேணும்? எனக்கு வேலை இருக்குது, நான் வாக்களிக்க வரமாட்டேன், நீங்கள் உதறி தள்ளலாம். அறிவார்ந்த பெருமக்களே, வாக்கு என்பது நம்மளுடைய தவிர்க்கப்படாத மறுக்கப்படாத கடமை, உரிமை. 100% நீங்க கட்டாயம் வாக்களிச்சுதான் ஆகணும். வாக்களிக்கலாம் என்ன நிகழும்? எவன் ஒருவன் நீ ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறாயோ சத்தியமா அவன் வருவான் ஆட்சிக்கு. நீ நல்ல தூய்மையான ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் கட்டாயம் நீங்க வாக்களிக்கணும். அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் உயிர் வாழ வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கிறதுக்கு உயிர் வாழறதுக்கு என்ன சம்பந்தம்? திட்டமிட்டு 50-60 ஆண்டு காலமாக இந்த நிலத்தின் வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. மரம் வெட்டி விட்டப்பட்டா என்ன ஆகும்? மலையை வெட்டினா என்ன ஆகும்? செத்துருவோம். உயிர் காற்று உயிர் மூச்சு தருகிற இந்த மரங்கள் இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. ஆகவே அறிவார்ந்த பெருமக்களே, இந்த வளங்களை காக்கிற எவனவனுக்கு வல்லமை இருக்கிறதோ அவனுக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த மண்ணில் நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் அத்தனையும் காக்கும் போராட்டம் நடத்தியிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீதிமன்றம் பதிவு செய்கிறது, உச்ச நீதிமன்றம். இந்த நிலத்தில் குற்றம் அதிகமாக நடக்கப்படுகிறது. காரணம் 80% போதைப் பொருளால். யாரோ ஒரு பத்திரிகையாளர் சொல்லவில்லை, யாரோ ஒரு தனிநபர் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் பதிவு செய்கிறது. இந்த நிலத்தில் நடக்கப்படுகின்ற குற்றங்கள் அனைத்திற்கும் 80% விழுக்காடு போதைப் பொருள். எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு மாநிலத்தும் இல்லாத அவலநிலை. ஒயின் ஷாப் உரிமையாளர்கள் நமது மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார்கள். திட்டமிட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்றோம்ல. ஒரே ஒரு வேட்பாளர், ஒரே ஒரு முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒயின் ஷாப்பை மூடுவோன்னு சொல்லுங்களேன். கனிமொழி அக்கா சொன்னாங்க, ஸ்டாலின் ஐயா சொல்ல சொல்லுங்க, எடப்பாடி ஐயா சொல்ல சொல்லுங்க. அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட வாய் தவறி கூட ஒயின் ஷாப்பை மூடுவோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? பெரும் பங்கு அவனுக்கு போகுது. அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது பெரும் பகுதி பங்கு திமுக போகிறது. திமுக உடன்படிக்கை செய்திருக்கிறது. 30% 40% போதைப் பொருள் உனக்கு சப்ளை பண்றேன். அதிமுக அதே போல திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் அதிமுக அதே நிலை உடன்பாடு இருக்கிறது. இவர்கள் மாறி மாறி இவர்களுடைய கருவூலமே அந்த ஒயின் ஷாப்ல தான் இருக்குது. ஒருபோதும் திரும்ப திரும்ப நீங்க வாக்களிச்சு இந்த 2 பேர் கட்சிகளை திரும்ப திரும்ப தேர்வு எடுத்தீங்கன்னா இந்த நிலம் முழுமைக்கும் நாசமாகி அழிக்கப்பட்டுவிடும். அறிவார்ந்த பெருமக்களை, இந்த மண்ணில் நமக்கான உரிமைகள் ஒன்றுமில்லை. நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட முடியாது. 70 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் முதலமைச்சர்களாகவும் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இந்த அடிப்படை உரிமை கூட நமக்காக பெற்றுத்தரவில்லை. எண்ணற்ற குற்றங்கள் நடக்கிறது. இதே திருக்கழுக்குன்றத்துல நீங்க வச்சிருக்க, இதே திருக்கழுக்குன்ற இந்த மலை மேல இந்த கோயில் இல்லைன்னா சத்தியமா இந்த மலையை வெட்டி வித்துட்டு இருப்பான். யாரு? நீ ஓட்டு போடுற திமுக, நீ வாக்கு செலுத்துற அதிமுக. வெறும் 26 கிலோமீட்டர் தான் பாலாறு ஓடுது ஆந்திராவில். 32 தடுப்பணை கட்டி வச்சுக்கிறான். 216 கிலோமீட்டர் ஊமானில் ஓடுது. எத்தனை தடுப்பணை கட்டி வச்சுக்கிறான்? கட்டள பாலாறுன்னு பலகை மட்டும் தான் இருக்குது. பாலாறு இல்ல, நீரும் இல்ல, மண்ணும் இல்ல, அள்ளி வித்துட்டான்.
காடுகள் இருந்தது என்ற பெயர் பலகை இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்ற பெயர் பலகை இருக்கிறது. வனம் இல்ல, மரங்கள் இல்ல. அறிவார்ந்த பெருமக்களை அத்தனை இந்த மண்ணில் சுரண்டப்படுகிறது. ஏன் இவர்கள் திரும்ப திரும்ப ஆட்சியருக்கு வருகிறார்கள்? எதற்கு வருகிறார்கள்? கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிற பணத்தை தக்க வச்சுக்கணும். மேலும் மேலும் தான் சார்ந்த சந்ததிகளுக்கு இந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்கணும். இதற்காகவே மறுபடியும் இவர்கள் ஆட்சி வருகிறார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, இந்த இனம் மற்ற இனங்களை பெருமையோடு வாழ்வதற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்தே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். நன்றி. சந்திரசேகர் அவர்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஒன்று சொல்லணும். நாங்கள் இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ நாங்கள் உள்ளே போகலை. ஆனால் நாங்கள் இல்லைன்னா இந்த காட்டுப்பள்ளியில் துறைமுகம் வந்திருக்கோம். 8 வயசால கண்டிப்பாக போட்டிருப்பான். கடலில் பேனா வச்சிருப்பான் கண்டிப்பாக. இல்லை இதை மாட்டுக்கிறது சொல்ல முடியாது. இதை தடுத்து நிறுத்தது யாருன்னா இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த சீமான் தம்பிகளும் சீமான் அண்ணனும் தான். ஏன் இதை சொல்றேன்? இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே மக்களுக்காக மட்டும்தான் உழைக்கும். மக்களுக்காக மட்டும்தான் இந்த கட்சி இயங்கும். இது மக்களுக்கான அரசியல், மக்களுக்காக மட்டும்தான் இயங்கும். இன்னைக்கு எங்க வேட்பாளர் இங்க வந்திருக்காங்க. எங்கே தேடாதங்க, அமைதியா கீழே உட்காந்துருக்காரு அம்பேத்கர் ஐயா அவர்கள். நாங்கள் கடந்த 15 நாளா பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம். எல்லா பகுதியிலுமே எங்களுக்கு அமோக வரவேற்பு. நான் இந்த வாட்டி உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், இந்த வாட்டி உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறோம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு நாங்க வாக்கு வாங்குவோன்ட்டு. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் நாம் தமிழர் கட்சி வெள்ள வச்சிட்டீங்கன்னா, உண்மையா சொல்றேன், இந்த 60 ஆண்டு அரசியல் திராவிடத்தை ஒழிச்சு காலில் நெசுக்கி போட்டுருவோம். நாங்க மட்டும் வேணும்னு வச்சுங்களேன், நாங்க ஒரு வாட்டி ஒரே ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ இந்த சட்டசபையில் நுழைஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், கதை முடிஞ்சது. திராவிட கதை முடிஞ்சது. ஆனா எங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க, நாங்க ஜெயிக்கிற கட்சி தான் போடுவோம், ஜெயிக்கிற கட்சி தான் ஓட்டு போடுவோம். நான் சொல்றேன், ஜெயிக்கிற கட்சி நாங்க கட்சி ஆரம்பிச்சு 15 ஆண்டுகளா சொல்றோம், வந்திருக்கோம். இது வரைக்கும் 36,56,000 வாக்குகள் வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு வாக்குக்கு பணம் கொடுக்காம, எந்த ஒரு நிதியும் வாங்காம, எங்களோட உழைப்பு, சொந்த உழைப்புல எங்களோட உழைப்பு காசு ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் கொடுத்துதான் இந்த கட்சி நாங்கள் வளர்த்துருக்கோம். இந்த தொகுதியில இது மாதிரி ஒவ்வொரு இடத்து தொகுதியிலையும் இந்த மாதிரி தான் வாக்கு வாங்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களுக்கு சில படித்த நபர்கள், கவர்மெண்ட், அதாவது அரசு ஊழியர்கள் எல்லாமே நம்மளுக்கு வாக்கு செலுத்துறாங்க. இந்த அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் தான் இன்னும் இந்த ரெட்டையிலேயே பிடிச்சி தொங்குறீங்க, சூரியனை பிடிச்சி தொங்குறீங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்களை கேட்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா யாரும் நாங்க கரை வேஷ்டியோ இல்ல கரை டவுலோ இதெல்லாம் யாரும் நாங்க போட மாட்டோம். எங்களுக்கு ஒரே நோக்கம், ஒரே கொள்கைனா, இந்த தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டில் அமையணும்னா அது செந்தமிழ் சீமான மனசு வச்சா மட்டும் தான் அமையும். மற்ற எந்த கட்சியும் கொண்டு வர மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. இவர்கள் பணம் பணம் பணம், இது பணம் சம்பந்தமான கொள்கையை மட்டும் தான் கொண்டு வருவாங்க. மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறது, மக்களுக்கு என்ன கொடுத்தா வாக்கு செலுத்துவான், மக்களுக்கு 1000 கொடுக்கலாமா, 2000 கொடுக்கலாமா, ஃப்ரிட்ஜு கொடுக்கலாமா, நகை கொடுக்கலாமா, இதெல்லாம் யார் விட்டு பணம்? இல்லை யார் விட்டு பணம்னு கேட்குறேன். ஏன்னா 10 லட்சம் கோடி கடன், இல்லை 2000 கொடுத்துட்டுனா இதுல வேற ஆண்களுக்கு வேற பேருந்துல பயணம் இலவசம், பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு இலவசம். இலவசமா கொடுத்துட்டு அந்த ஓட்டுநருக்கு யாரு சம்பளம் கொடுப்பா? இந்த பேருந்துக்கு யாரு டீசல் போடுவா? அதுல வேலை செய்ய யாருக்கு சம்பளம் கொடுப்பா? இதான் மக்கள் நம்ம தான் சிந்திக்கணும். அவன் சொல்லுவான், வாக்கு வாங்குறதுக்கு 1008 பொய் சொல்லுவான். நான் இது பண்றேன், அதை பண்றேன், இது கொடுத்துட்றேன், உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீயா நான் வாக்குக்கு இது பேருந்து இலவச பயண சீட்டு கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்துட்றேன். அந்த அளவுக்கு இந்த திராவிட கட்சிகள் பண மூட்டில நினைஞ்சு இன்னைக்கு மக்களுக்கு பணம் கொடுத்தா போதும், ஓட்டை வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம மாத்தணும். இளைய தலைமுறைகள் சிந்திக்கணும். நம்ம எதுக்கு இங்க கத்துறோம்? இந்த தமிழ் தேசம் அமைஞ்சா நாங்க தூய்மையான குடிநீர் இலவசம், தண்ணி விற்பனைக்கு கிடையாது, தரமான மருத்துவம், உயிர்காக்க மருத்துவம் இலவசம், எல்லா அரசு ஊழியர்களும், எல்லா அரசு பள்ளி மாணவர்களும், எல்லாருடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியெல்லாம் படிக்கணும், தனியார் பள்ளி இருக்கக்கூடாது.
இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியா ஆட்சி வந்தா மட்டும் சாத்தியம். ஒரே ஒரு வாட்டி நாங்க இந்த திராவிட கட்சிய நாம் தமிழ் கட்சி வென்று வச்சுக்கல, இந்த திராவிட கொண்டுட்டோம். நாம் தமிழ் கட்சி வென்றுச்சுன்னா இந்த திராவிடத்தை கொண்டுட்டோம். ஒரு வாட்டி மட்டும் எங்களை வாக்கு செலுத்துங்க, எங்களை ஐயாவை அம்பேத்கர் சட்டசபைக்கு அனுப்புங்க சொல்லி மன்றாடி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். அதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் துடிக்கிறான். இந்த தேசத்தை காப்பாத்தவா, இந்த மண்ணை காப்பாத்தவா, எதுக்கு இவன் துடிக்கிறான்? பல லட்சம் கோடி இன்னைக்கு எலெக்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டான். பல லட்சம் கோடி. இந்த நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பிட் நோட்டீஸ் கொடுக்க, இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? இந்த கூட்டத்தில் நடக்க எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? உறவுகளே, இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கிறது ஒரே தலைவன் நாம் தமிழ் கட்சி சீமானன் மட்டும்தான். இந்த தம்பிகள் எப்பவும் உறுதுணையா அவரோட இருப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த எனது உறவுகள் அனைவருக்கும் நன்றி. நாம் தமிழர், நாம தமிழர்.